வணக்கம். காலை நேர பிரதான செய்திகளினூடாக நர்மதா சிறில் முதலில் தலைப்பு செய்திகள். கைபேசிகளை பயன்படுத்த பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகளுக்கு மட்டுமே அனுமதி. மூட்டையின் விலை மீண்டும் அதிகரிப்பு. 1,20,961 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை. லெபனானில் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் 11 பேர் பலி. இனி விரிவான செய்திகள். நாளை மறுதினம் ஆரம்பமாக உள்ள கல்வி பொதுத்தராதார உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகளுக்கு மாத்திரமே பரீட்சை நிலையங்களுக்குள் கைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்படும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. விசேட செய்தியாளர் சந்திப்பொன்றில் கலந்து கொண்டு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர இதனை குறிப்பிட்டுள்ளார். பொறுப்பதிகாரிகளுடன் தொடர்பு கொள்வதற்கான தேவை உள்ளதால் மாத்திரமே அவர்களுக்கும் கைபேசி பாவனைக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அத்துடன் மேலதிக பரீட்சை மண்டப பொறுப்பதிகாரிகளாக நியமிக்கப்பட்டவர்களும் கைபேசிகளை பயன்படுத்த முடியும். முன்னதாக பரீட்சை மண்டபத்தில் பணிபுரிந்த அனைவருக்கும் கைபேசிகளை பயன்படுத்த சந்தர்ப்பம் வழங்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த முறை கல்வி பொதுத்தராதார பத்திர உயர்தர பரீட்சையின் போது பரீட்சை மண்டப உதவி பொறுப்பதிகாரிகள் அல்லது கண்காணிப்பாளர்கள் கைபேசிகளை பயன்படுத்த அனுமதிக்கப்பட மாட்டாது என பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் பரீட்சை காலங்களில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்படும் பரீட்சார்த்திகளுக்கான வசதிகள் அனர்த்த முகாமைத்துவ நிலையத்துடன் இணைந்து ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் அமித் ஜெயசுந்தர தெரிவித்துள்ளார். கல்வி பொதுத்தராதார பத்திர உயர்தர பரீட்சைக்கான அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தி செய்யப்பட்டுள்ளன. முதல் 6 நாட்களுக்கு தேவையான வினாத்தாள்கள் பரீட்சை மத்திய நிலையங்களுக்கு நேற்று அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. கல்வி பொதுத்தராதார பத்திர உயர்தர பரீட்சையானது 2312 பரீட்சை மத்திய நிலையங்களில் இடம்பெறவுள்ளது. இந்த மாதத்தின் முதல் 20 நாட்களில் 1,20,961 சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வருகை தந்துள்ளதாக சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. இந்தியாவில் இருந்தே அதிகளவான சுற்றுலா பயணிகள் நாட்டுக்கு வந்துள்ளதுடன் அந்த எண்ணிக்கை 26,717 ஆகும். அதன்படி இந்த வருடத்தின் இதுவரையான காலப்பகுதியில் நாட்டுக்கு வருகை தந்துள்ள சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 17,41,676 ஆகும். இந்த நிலையில் கடந்த வருடம் இலங்கைக்கு வருகை தந்த சுற்றுலா பயணிகளின் மொத்த எண்ணிக்கை 14,87,303 என சுற்றுலா அபிவிருத்தி அதிகார சபை தெரிவித்துள்ளது. தற்போது சந்தையில் மூட்டையின் விலை மீண்டும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த நாட்களில் 35 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்பட்ட மூட்டை தற்போது சந்தையில் ஒவ்வொரு விலைகளில் விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. சிறிய அளவிலான மூட்டை 38 ரூபாவிற்கும் சாதாரண மூட்டை 40 ரூபாவிற்கும் விற்பனை செய்யப்படுகிறது. இனி வெளிநாட்டு செய்திகள். லெபனானின் தலைநகரான பெய்ரூட்டின் மத்திய பகுதியில் இஸ்ரேலினால் நடத்தப்பட்ட வான்வழி தாக்குதலில் 11 பேர் கொல்லப்பட்டனர். அத்துடன் 60க்கும் அதிகமானோர் காயமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. பெய்ரூட்டில் உள்ள 8 மாடி கட்டடம் தாக்கப்பட்டதில் அந்த கட்டடம் முற்றாக சேதமடைந்துள்ளது. கடந்த செப்டம்பர் மாதம் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் ஹெஸ்புல்லா அமைப்பின் தலைவர் கஷன் நஸ்ரல்லா உள்ளிட்ட ஹெஸ்புல்லா அமைப்பின் சிலர் கொல்லப்பட்டனர். இந்த நிலையில் நேற்று நடத்தப்பட்ட தாக்குதலில் எந்த ஒரு முன்னறிவிப்புமின்றி நடத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போது குறித்த பகுதிகளில் மீட்பு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன. குறித்த தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களை அடையாளம் காண DNA பரிசோதனை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் யாவும் நிறைவடைகின்றது. அடுத்த மணித்தியால செய்திகளை இரவு 8:30க்கு எதிர்பாருங்கள். நன்றி.